ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் இந்த ஒரு வாரத்தை கூட காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் என்று கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார் என்றால், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற குடும்பங்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுகமாயிருப்பீங்க, மகிழ்ச்சியாயிருப்பீங்க, சந்தோஷமாயிருப்பீங்க, ஆசீர்வாதமாயிருப்பீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் நிறைய மக்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருந்தாலும் அவர்கள் ஜெபம் இல்லை, ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்து எந்த விதத்திலையும் அவர்களால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கையும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய் இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு அறிய வேண்டுமே என்று நமக்குள்ள ஒரு ஆதங்கமும் ஆத்திரமும் இருக்கிறது. பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். சங்கீதம் 84:11 வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாயிருப்பார். உங்களுக்கு ஆண்டவர் கேடகமாயிருப்பார். கேடகம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம். உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பார். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமே நமக்கு பாதுகாப்பு தான். இந்த உலகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. மந்திரவாதத்தினால் நாம் தாக்கப்படுகிறோம், விபத்தினால் மனிதர்கள் தாக்கப்படுகிறார்கள், இன்னும் சில மனிதர்களால் தாக்கப்படுகிறார்கள். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த உலகம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளை, உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன். கேடகம் என்றால் மறவாதிருங்க, பாதுகாப்பு. ஏன் இந்த பாதுகாப்பு, இந்த கேடகம் எதை சொல்லுவார்கள் என்றால், இந்த போலீஸ்காரர்கள், இந்த கேம்பில் இருக்கிறவர்கள், அதிரடி படை, இராணுவ படை, அந்த படையில் இருக்கிறவங்க எங்கேயாவது யுத்த களத்தில் யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகும்போது இவங்க அரிப்பு போல ஒன்றை வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் இவங்க லத்தி வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா எதிரி தாக்காதபடி அது ஒரு பாதுகாப்புக்காக அதை வைத்திருப்பார்கள். அதுதான் பாதுகாப்பின் கேடகம். நம்மை ஆண்டவர் ஒரு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். எதிரி நம்மளை தாக்கக்கூடாது, மந்திரவாதி நம்மளை தாக்கக்கூடாது, உலகம் நம்மளை தாக்கக்கூடாது, வியாதிகள் நம்மளை தாக்கக்கூடாது, போராட்டங்கள் நம்மளை தாக்கக்கூடாது. அதற்காக இயேசு நம்ம மத்தியிலே ஒரு பெரிய ஒரு வேலியை அடைத்து வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கேடகமாய் இருக்கிறார். ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு யாருக்கு தெரியுமா? ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், இவர்களுக்குத்தான் ஆண்டவர் கேடகமாய் இருப்பார், அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கூட வாசிக்கும் போது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு நான் கேடகமாயிருப்பேன். உனக்கு என்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை வலது கரத்தின் விரலை சுட்டி காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே உனக்கு நான் கேடகமாயிருப்பேன், என் மகனே உனக்கு நான் கேடகமாயிருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் உங்களை பயப்படுத்தி பார்ப்பான், சில போராட்டங்களை கொண்டு வருவதற்கு அவன் போராடி பார்ப்பான். ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், இயேசு நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். இயேசு நமக்கு பாதுகாப்பை தருகிறவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டி, உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன், உன் குடும்பத்துக்கு நான் கேடகமாய் இருப்பேன், உன் தொழிலுக்கு நான் கேடகமாய் இருப்பேன், உன் வியாபாரத்துக்கு
நான் கேடகமாயிருப்பேன், உன் வேலையில் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன். எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். வாகனத்தில் போகும்போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. ஒரு ரோட்டிலே பிரயாணப்படும் பொழுது, வாகனத்தில் பிரயாணப்படும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. சமீப நாட்களுக்கு முன்னே ஒரு குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. மாலை நேரம் ஃபோன். ஆனால் காலையில் 5:30 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள கதவெல்லாம் பூட்டப்பட்ட நிலைமையில் 5:30 மணிக்கு தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் இருந்தபடியினால் அந்த ஒரு கிட்டத்தட்ட அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்க குடும்பமாய் ஒரு அறைக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் அவங்க பெட்டை விரிச்சு தரையில் தூங்கி கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு சகோதரியினுடைய காலிலே ஒரு பாம்பு கடித்து விட்டது. என்னடா இது கடித்திருக்குன்னு எழும்பி லைட்டு போட்டு பார்த்தால் மறுபடியும் அந்த பாம்பு அந்த அறைக்குள்ளே அப்படி ஆடிக்கொண்டு இருந்ததாம். அவர்கள் நேரடியாய் சொன்ன ஒரு காரியம், உடனே இந்த பாம்பு கடித்ததை அவர்கள் உடனே அறிந்து கொண்டு அந்த பாம்பை அதில் அடித்திருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு போன் போட்டு வர வைத்து அதை அடித்து கொண்டு விட்டாலும் இந்த சகோதரியை உடனே ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் எப்படியோ ஒரு மயிறு இழையிலே பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, வீட்டில் இருந்தால் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நம்மை பாதுகாக்க முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு. ஏதோ அந்த இடத்தில் ஆண்டவர் பாதுகாத்தபடியினாலே தான் அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவர் பாதுகாக்காவிட்டால் கர்த்தர் பிழைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது. நல்ல விஷயம் என்றால் மகளுக்கு சென்னையிலே ஒரு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைத்திருக்கிறது. வேலை கிடைத்து 1 மாத முதல் சம்பளத்தை வாங்கி என்னை அழைத்து 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், இந்த குடும்பம் இதை இயேசுவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மேல் நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ள கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம் என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கு முன்பு அந்த வீட்டிற்கு நான் போனதில்லை. அந்த குடும்பத்தோடு பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் என்னை குறித்து, ஊழியத்தை குறித்து யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு சொன்னது நிமித்தமாய் அதை அறிந்து அந்த நம்பரிலே கூப்பிட்டு என்னை அழைத்து ஜெபிக்க வைத்து இந்த காணிக்கை கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் 1 வாரத்துக்கு பிறகு இந்த செய்தி எனக்கு வந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஒருவேளை வீட்டுக்குள்ளே அறையை பூட்டி இருந்தால் கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் சாத்தான் நம்மளை வஞ்சித்து விடுவான், சாத்தான் நம்மளை ஏமாற்றி விடுவான். ஒருவேளை நாம் நிலைக்கலாம், நான் எங்கேயும் போகவில்லையே, உலகத்தில் எங்கே நான் நடமாடுகிறதில்லை, போகவில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், எப்படி எனக்கு ஆபத்து வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் சாத்தான் ஆபத்துகளை கொண்டு வரலாம். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் போராட்டங்களை கொண்டு வரலாம். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் ஒரு பாதிப்புகளை சாத்தான் கொண்டு வரலாம். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவது நிச்சயம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு உண்டாகிறது அதிக நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்க. ஆகவே தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக பிரசங்கிமார்கள் ஆண்டவரை தேடுங்க, கர்த்தருக்காய் வாழுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, பைபிள் படிங்க, தேவ ஞானத்தோடு வாழுங்க, தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க, பொறுமையாய் வாழ்ந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்க என்று அவங்க சொல்லிக் கொள்வது அதுதான் காரணம். இன்னைக்கு அநேக திருச்சபைகளை பார்க்கிறோம், 5 நிமிடம் லேட்டானால் கூட எழும்பி போய்விடுகிறார்கள். நேற்றைய தினத்திலே ஒரு திருச்சபையிலே உபவாச கூட்டம் நடத்த போயிருந்தேன். அங்க போயிருந்த போது அந்த போதகர் சொன்னார், 1 மணிக்கு சரியாய் முடித்து விடுங்கள். அப்ப ஆராதனை நடத்தின அந்த தம்பி ஒரு 11:45 வரையில் நடத்தினார்கள். 10:30 மணிக்கு தான் உபவாசம் ஆரம்பிக்கப்பட்டது. 10:45 வரை 11:45 வரையில் நடத்தினாங்க. மீதி இருக்கிற 1.25 மணி நேரத்தில் நம்ம தேசத்துக்காக ஜெபித்து, அந்த மக்களுக்காக ஜெபித்து, சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறத எனக்கு தெரியும். அதுக்காக எல்லாம் ஜெபித்து வரும்போது ஒரு 12:30 மணி ஆகிவிட்டது. அதன் பிறகு அந்த மக்களை உற்சாகப்படுத்தி ஒரு செய்தி சொல்லி 1 மணி 5 நிமிடம் வரை, 1 மணி ஆன உடனே சில பேரை நான் பார்க்கும்போது அங்க நெளிஞ்சு இங்க நெளிஞ்சு, அங்க நெளிஞ்சு இங்க நெளிஞ்சு, ஒரு 1:05 வரையிலும் பார்த்தாங்க.
1 10 1 10 1 11 ஆன உடனே ஒரு 3-4 பேர் எழும்பி போயிட்டாங்க. ஆண்டவரை தேடுவது கடமைக்காக அல்ல, ஆண்டவரை தேடுவது எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, எவ்வளவு சமயமானாலும் பரவாயில்லை, கர்த்தரை அதிகமாய் தேடுங்க. இது ஒரு கடைசி காலம், மனிதர்களை வஞ்சிக்கிற ஒரு காலம், மனிதர்களை பாதிக்கப்படுத்துகிற ஒரு காலம். அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்னே மார்த்தாண்டத்துக்கு அருகாமையிலே தான் ஒரு குடும்பத்திலே சில நாட்கள் எங்க பிரேயருக்கு வந்து கொண்டிருந்த அந்த சகோதரியிடத்தில் நான் கேட்கிறேன், என் மகளே, இது ஒரு கடைசி காலம், உன்னை எத்தனை முறை இந்த ஆராதனைக்கு அழைத்த பிறகும் உனக்கு வருவதற்கு மனதில்லை, நேரமில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். என் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், என் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், புருஷனை கவனிக்க வேண்டும், இப்படி நான் வேலை செய்ய வேண்டும், இப்படி பல காரணங்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு வேலைக்கு போனால் பரவாயில்லை, வீட்டில் தானே இருக்கிறீர்கள். அந்த நாளிலே நீங்கள் சீக்கிரமாக எழும்பி உங்க கடமைகளை அனைத்தையும் செய்து 10 மணியிலிருந்து 1 மணி வரையில் நடக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு கூட்டம் ஜனங்களை இந்த மலை தேசத்தில் ஆண்டவர் ரட்சிப்பார். நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, இது ஓப்பனாய் நடக்கிற ஒரு விஷயம், இது பப்ளிக்காக நாங்கள் செய்கிறோம், இது ஒரு மாய்ஜாலமாய் ஜனங்களை ஏமாற்றவில்லை. ஆகவே தான் இப்ப கூட வருகிற நாட்கள்ல வருகிற வாரத்தில் ஒரு வாகனத்தில் இவ்வளவு பேரை கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோமே, இதெல்லாம் நேரடியாய் ஓப்பனாய் நடக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது என்று எத்தனை முறை எச்சரித்த பிறகும் அவங்களுக்கு காது கேட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு அநேகம் பேருக்கு காதில்லை, எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு காதில்லை என்றுதான் வேதத்திலே பார்க்கிறோம். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சமீப நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய ஒரே ஒரு மகள் பாதிக்கப்பட்டு போனாள். மகள் பாதிக்கப்பட்டு பல வாரங்கள் அந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டியதாயிற்று. இப்ப நீங்க நினைத்து பாருங்க, இப்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜபத்திலே, ஒரு மலை ஊழியத்தின் ஆராதனையிலே அந்த இடத்திலே கலந்து கொள்வதற்கு மனதில்லை. நீ எத்தனை நாட்கள் இரவு பகலாய் ஒரு வியாதிப்பட்ட ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு நீ மருத்துவமனையில் இருக்கிறாயே. இப்ப நீ சொல்ல முடியுமா, எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு கணவன் இருக்கிறான், எனக்கு மாமனார் மாமியார் இருக்கிறார்கள், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் வர முடியாது என்று நீ சொல்லிக்கொள்ள முடியுமா? உன் பிள்ளையை நீ காப்பாற்ற வேண்டுமானால் நீ மருத்துவமனையிலே இரவும் பகலும் நீ இருந்து தான் ஆக வேண்டும். இப்பொழுது நீ அங்கு இருக்கிறாய் அல்லவா? அப்ப ஆண்டவரை தேடி இருந்தால் இந்த சூழ்நிலை வந்திருக்காது. நீ கர்த்தரை தேடி இருந்தால் இந்த காரியம் வந்திருக்காது. நிச்சயமா இது வந்திருக்காது, நிச்சயமா இது வந்திருக்காது என்று அவர்களுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்த போது, சரி பிரதர், இனி நான் அந்த ஆராதனைக்கு வருவதற்கு முயற்சி எடுக்கிறேன். முயற்சி அல்ல, இது கட்டாயம் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு எல்லா மனிதனுக்கும் ஜெபம் தேவை, எல்லா மனிதர்களுக்கும் ஜெபம் தேவை. எல்லா மனிதனும் இனி ஆண்டவரை தேடித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை இனி கடைசி காலத்தில் தேடிதான் ஆக வேண்டும். கர்த்தரை தேடாதவர்கள் பாதிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தரை தேடாதவர்கள் இனி பாவத்திலே விழுந்து போவார்கள். சாத்தான் அவர்களை அந்த பாவத்திலே வலையிலே தள்ளிவிடுவான், இன்னும் வியாதியிலே அவர்களை தள்ளிவிடுவான், போராட்டங்களே சத்துரு தள்ளிவிடுவான். இனி கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடியே ஆகணும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார், அப்படியானால் பாதுகாப்பாய் இருப்பார் என்று அவரே நமக்கு எச்சரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன், உனக்கு நான் பாதுகாப்பாய் இருப்பேன். மகளே, நீ என்னை தேடி வந்தபடியினால் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் பேர குழந்தைகளுக்கு நானே உனக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், நம்மளை பார்த்து சொன்னவர், அவர் நம்மளை விட்டு விலகி போகிறவர் அல்ல, நம்மளோடு இருக்கிறவர், நம்மத்திலே தங்கி இருக்கிறவர், நம் பக்கத்திலே இருக்கிறவர், நமக்கு இருந்து நம்மளுக்கு கேடகமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சில காரியங்களை கூட தொடர்ந்து பார்க்கும்போது யாருக்கு ஆண்டவர் கேடகமாய் இருப்பார், சில காரியங்களை வேகமாய் சொல்லி கவனமாய் கேளுங்க. யாருக்கு ஆண்டவர் பாதுகாப்பாய் இருப்பார், யாருக்கு ஆண்டவர் கேடகமாய்
இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு, இயேசுவை யாரெல்லாம் நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருப்பார். இப்ப வேதத்திலே பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாடுள்ள என்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இந்த மகளுக்கு பணம் இருந்தது, இந்த மகளுக்கு ஆஸ்திகள் இருந்தது, நிறைய சொத்துக்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாம் இருந்தது, உண்மைதான். இந்த மகள் ஒரு காலம் வந்தபோது வியாதிப்பட்டாள். பெண்களுக்கான உதரப்போக்கு, அந்த இரத்தப்போக்கு வியாதியினால் பாதிக்கப்பட்டு போனாள். இந்த இரத்தப்போக்கு வியாதி வந்தது நிமித்தமாய் இவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு போனது, எலும்பும் தோலுமாய் மாறிவிட்டாள். இவள் பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, சொத்து இருக்கிறது. நான் பிரபலமான உயர்ந்த வைத்தியரை பார்த்து, டாக்டரை பார்த்து நான் என் சரீரத்தில் வந்த வியாதியை குணமாக்கி கொள்ளுவேன் என்று அவள் எத்தனையோ முறை முயற்சி எடுத்தாள், எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டாள். அதற்காக இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்றும் பணங்களை செலவழித்தும் ஒரு டாக்டரால் கூட அவளை குணப்படுத்த முடியவில்லை, ஒரு மருத்துவரால் கூட அவளை குணப்படுத்த முடியவில்லை, எந்த டாக்டராலையும் அவளை குணப்படுத்த முடியவில்லை. கடைசியாக இவளுக்கு இருந்த சொத்துகள் போய்விட்டது, ஆஸ்திகள் எல்லாம் போய்விட்டது, பணம் எல்லாம் போய்விட்டது. இப்ப ஒன்றுமில்லாத நிலைமையில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு என்கிற கடவுள் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நீ சந்திக்கும் பொழுது, இந்த இயேசுவை நீ சந்திக்கும் பொழுது உனக்கு அற்புதமான விடுதலை கிடைப்பது அதிக நிச்சயம் என்று யாரோ ஒருவர் சொல்லும் போது இப்பொழுதுதான் அவள் காது கெடுத்து கேட்கிறாள். அப்படி ஒரு கடவுள் இந்த உலகத்தில் உண்டா? அப்படி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்டா? டாக்டரால கைவிட்ட ஒரு மனிதனை குணமாக்க, இந்த மருத்துவரால கைவிடப்பட்ட ஒருவனை குணமாக்க இயேசு என்கிற கடவுள் அப்படி ஒருவர் உண்டா? அப்படியானால் இந்த ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று இவள் புறப்பட்டு போகிறாள். புறப்பட்டு போகிற இடத்திலே, இயேசு இருக்கிற இடத்திலே திரள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் இந்த மகளுக்கு இயேசுவை சந்திக்க முடியவில்லை. இயேசுவினிடத்தில் இவளுக்கு சரீரத்தில் இருந்த பிரச்சனைகளை சொல்ல முடியவில்லை. இயேசு நடந்து கொண்டே இருக்கிறார், இயேசு நடந்து கொண்டே இருக்கிறார். இந்த மகள் சரீரத்திலே பாதிக்கப்பட்ட நிலைமையில், சரீரத்தில் இந்த ஒரு பக்கம் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் சரீரம் களைத்து போய்விட்டது, ஒரு பக்கம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இயேசுவுக்கு பின்னாக நடந்து கொண்டிருக்கிறாள். வெகு தூரம் போன பிறகு இந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறார், அவருடைய வஸ்திரத்தை இழுக்கிறார், வேகமாக இழுக்கிறார். அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமையுடைய சரீரத்திலே இறங்கி வந்தது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை பின்தொடரும் பொழுது, அவரை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அற்புதமான ஒரு விடுதலை உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறபடி இந்த அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. இந்த அற்புதம் இன்றைக்கும் இந்த உலகத்தில், நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் ஆகவே தான் சொல்லுகிறது, தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். அவரை நெருங்குகிறவர்களுக்கு, அவரை தேடி போகிறவர்களுக்கு, அவருடைய பக்கத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருப்பார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். அவரை நெருங்கி நெருங்கி வர வர அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். ஏன் பாதுகாப்பாய் இருப்பார்? நீங்க அவரை அண்டி கொள்ளுகிறீர்கள், அவரை நெருங்கி வருகிறீர்கள், அவரை தேடி வருகிறீர்கள். ஆண்டவர் ஆகவே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இயேசு கேடகமாய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார். சத்துரு தொட முடியாது, மந்திரவாதி தொட முடியாது, பில்லி சூனியத்தின் ஆவிகள் தொட முடியாது, பொல்லாத பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை தொட முடியாது. என் ஆண்டவர் ஒரு கேடகத்தை வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் பாதுகாப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிற ஒரு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம் அதே விதமாய் சொல்லுகிறது, அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்க அவரை நெருங்குகிற நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் உங்களுக்கு இயற்கைக்கு மேலான அற்புதத்தை செய்வார். நீங்க எதிர்பாராத ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு அவர் பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் நம்ப முடியாத அற்புதம். இந்த உலகத்தில் நிறைய அற்புதங்கள் என்னால நம்ப முடியல. நிறைய பேர் இந்த உலகத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். நானா இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன், என்னால நம்ப முடியல பிரதர். நான் இந்த அளவுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறேன், ஆனால் என்னால நம்ப முடியல என்று இந்த உலகத்தில் பல பேர் சொல்லிக் கொள்ளுவதை நான் நேரடியாக
பலமுறையாய் கேட்டிருக்கிறேன். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் நெருங்க நெருங்க நெருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி வர 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 அவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாய் இருக்கிறார். பாதுகாக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், உங்க குடும்பம் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், உங்க வீடு பாக்கியவான்களின் குடும்பமாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவர் தம்மை நெருங்கி வருகிறவர்கள், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பாய் இருப்பார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் இருப்பார். இயேசுவை நீங்கள் முழுமையாய் நம்ப வேண்டும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு மாத்திரமே. மனைவி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க மேலே எனக்கு ஒரு அன்பு உண்டு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் பிள்ளைகள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த பிள்ளைகள் மேலே எனக்கு ஒரு அன்பு உண்டு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உண்டு, அவர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர்கள் மேலே எனக்கு ஒரு அன்பு உண்டு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு இருக்கிறார்கள், அவர்கள் மேல் எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை, அவர்கள் மேல் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அன்பு உண்டு, அவ்வளவுதான். ஆனால் நான் நம்புகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இவரை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நான் நம்பி இருக்கிறேன். இவர் இல்லாதபடி என்னால் வாழ முடியாது. இந்த இயேசு இல்லாதபடி இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கவே முடியாது. இந்த இயேசுவை தான் நான் நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறேன். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருப்பார். என்றைக்கு ஆண்டவரை நம்பி இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி வந்தேனோ, அன்று முதல் ஆண்டவர் என்னை நடத்துவது, அன்று முதல் இன்று வரையில் இயேசு என்னை நடத்துவது, அது என்னால் அது சொல்லிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியமாய் நடத்துகிறார், அந்த அளவுக்கு அதிசயமாய் நடத்துகிறார், அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நான் பாதுகாப்பாய் இருப்பேன். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். சங்கீதம் 18:30 வாசிக்கும் போது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவர் கேடகமாய் இருப்பார். யாரெல்லாம்? அனைவருக்கும். ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஒரு புனிதராஜுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஒரு சுனில் பிரதருக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், ஆண்டவரை நம்புகிற அத்தனை பேருக்கும், இந்த உலகத்தில் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரை யார் நம்பினாலும் அவர்களுக்கு இயேசு ஒரு பாதுகாப்பாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருப்பார். நீங்க முழுமையாய் அவரை நம்புங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனை நம்பாதிருங்க. மனிதர்கள் மேல் நீங்க அன்புதான் வைக்க வேண்டும், மனிதர்களை நீங்கள் நேசிக்கத்தான் வேண்டும், மனிதர்களுக்கு மேல ஒரு தனிப்பட்ட அன்பை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் அதிகமாய் நம்ப வேண்டியது இயேசுவை மாத்திரமே. ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி வாங்க, இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் அவர் யாருக்கு கேடகமாய் இருப்பார்? மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவனுக்கு பயமே இல்லை. துணிச்சலா என்ன வேண்டுமானாலும் பேசுகிறான், துணிச்சலா எதை வேண்டுமானாலும் செய்கிறான். ஒரு மனிதன் பாதிக்கப்படுவதற்கு இனி ஒரு மனிதன் காரணராய் இருக்கிறான், இவன் காரணராய் இருக்கிறான். சமீப நாட்களுக்கு முன்பு ஒரு முறை நாங்கள் ஒரு 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 சகோதரி, ஒரு டீச்சராக இருக்கிறவர்கள், ரிட்டையர்டான பணத்திலே பேச்சுப்பாறையிலே ஒரு இடத்திலே குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார்கள். அந்த ஆலயத்திற்கு பல நாட்களாய் வர வேண்டும் என்று என்னை வருந்தி அழைத்தார்கள். ஆனால் சமீப நாட்களுக்கு முன்னே ஒரு நாள் நான் வருகிறேன் என்று அந்த இடத்துக்கு போயிருந்த போது, அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறான். ஒரு மந்திரவாதியை, இவன் தான் இந்த பகுதிகளுக்குள்ளே மந்திரங்களை செய்து இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு சொல்லப்பட்ட போது, நானும் ஒரு கஸ்டமராக அந்த மந்திரவாதியை சந்திக்க போயிருந்தேன். சந்திக்க போன போது, நானும் மந்திரவாதத்துக்கு அதுக்கு தான் வருகிறேன் என்று சந்தோஷமாக என்னை அழைத்து அந்த இடத்துல உட்கார வைத்து அவரை தனிப்பட்ட விதத்தில் நான் அவரிடத்தில் பேசின போது அவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் சொன்னேன், ஐயா, மந்திரவாதம் நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு கடவுளோ ஒரு ஆவியோ எதே ஒன்றை வைத்து இனி குறிப்பிட்ட ஒரு மனிதனை தாக்க வேண்டும் என்று நீங்கள் சில காரியங்களை செய்கிறீர்கள். இதை செய்யும் போது அந்த மனிதன் பாதிக்கப்படுகிறார். அதனால உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு என்ன சந்தோஷம் கிடைக்கிறது? உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு தேவையான பணம் கிடைக்கிறது, இதை நான் செய்யும் பொழுது எனக்கு தேவையான பணம் கிடைக்கிறது. இந்த பணத்தை கொடுக்கிறவர்கள், இந்த மந்திரவாதத்தை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய ஊரை கேட்கிறார், என்னுடைய பெயரை கேட்கிறார், என்னுடைய இடத்தை கேட்கிறார். இந்த இடத்தில் உள்ள சில நபருடைய பெயரை அவர் அடையாளமாக சரியாய் சொல்லுகிறான். இவர்கள் என்னுடைய
என்னிடத்திலே வந்தார்கள். இவர்கள் என்னிடத்திலே வந்து சில நபரை இந்த ஆவிகளை வைத்து தாக்க வேண்டும் என்று அதற்கான பூஜை பொருட்களை வாங்கி நான் கேட்கிற பணத்தை கொடுத்து இதை செய்ய வைக்கிறான் என்று அந்த மந்திரவாதி சொல்லுகிறான். ஆகவே நீங்கள் யோசித்து பார்த்தால் என்னால் நம்ப முடியவில்லை. இவரை தேடி வந்திருக்கிறானே, அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லவா? ஆவிக்குரிய திருச்சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவன் அல்லவா? இவன் ஏன் இப்படி வர வேண்டும்? இவன் ஏன் இந்த கேவலமான காரியத்தை ஏன் இவன் செய்ய வேண்டும் என்று அவன் மேல் எனக்கு ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்குனது. இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு மந்திரவாதி நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார். சில மனிதர்கள் மந்திரவாதியை வைத்து நமக்கு விரோதமாய் இந்த தேசத்திலே செயல்படுகிறான். அதுதான் வியாதியாய் வருகிறது, அதுதான் பிரச்சனையாய் முடிகிறது, அதுதான் ஆபத்தாய் முடிகிறது. இதை அறிந்து கொள்ளுங்க. ஆகவே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இயேசு இருக்கிறார். நம்மளை பயப்படுத்தாதவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர் இயேசு இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வரவே வராது. வேதம் சொல்லுகிறது, 115 சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்களை நீங்க நம்புங்க, இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். நான் இந்த உலகத்தில் ஆண்டவரே உங்களை நம்பிதான் இந்த உலகத்தில் வாழ்ற ஆண்டவரே. தாவீதுனுடைய சரித்திரத்தை எடுத்து நீங்க வாசிங்க. தாவீதுக்கு உபத்திரம் வந்தது, போராட்டம் வந்தது, வனாந்தர வாழ்க்கை, ஆடுகளுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கை, வனாந்தரத்திலே தோட்டத்திலே ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாயிருந்தான். அவனுடைய சகோதரர்களோ படித்தவர்கள், செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதை ஒரு சொந்த சகோதரர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமை, பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவனை கைவிடாதவர் இயேசு மாத்திரமே. நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இவன் ஒருவேளை அந்த சகோதரர்களை அவங்க நம்பிக்கொண்டிருந்தால், பெற்றோரை நம்பி இருந்தால் இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகியிருக்கும்? இவனுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல். அவன் தெளிவாய் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும், உங்களை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடாதிரும் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். இவனை இயேசு கைவிடவில்லை, இந்த தாவீதை ஆண்டவர் கைவிடவில்லை. ஏற்ற காலம் வந்தபோது இவனை ஆண்டவர் இந்த தேசத்தின் ராஜாவாய் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. உங்களால் நம்ப முடிகிறதா? என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த தாவீதை, ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை எப்படி ராஜாவாய் எப்படி உயர்த்த முடியும்? இவனுக்கு படிப்பில்லை, இவனுக்கு அழகில்லை, இவனுக்கு அந்தஸ்து இல்லை, இவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இவன் மேல் இருந்தபடியினால், கர்த்தர் இவனோடு இருந்தபடியினால், இவனை பாதுகாத்தபடியினால், இவனை ஆசீர்வதித்தபடியினால், இவன் கர்த்தரை நம்பினபடியினால் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீப நாட்களுக்கு முன்பு நான் துபாய் பட்டணத்துக்கு பெயர்ந்த போது ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். என் மகளும் அதே ஆலயத்தில் அந்த ஆராதனையில் இருந்தபோது இவர்கள் மூலமாகத்தான் இந்த சபையினுடைய செயலரை நான் சந்தித்தேன். அவரிடத்தில் அன்றைக்கு, ஐயா இந்த தேசத்துக்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன். சாதாரணமாய் வந்தேன், நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது, ஒரு பெரிய விசுவாசம் எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தின் அடிப்படையில் நான் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டேன். சாதாரணமாய் இந்த தேசத்துக்கு பட்டணத்துக்கு நான் வந்தேன். வந்த பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனை புடமிடுகிறார், ஒரு மனிதனை அவர் அடித்து ஒடுக்குகிறார். இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இவனுடைய வாழ்க்கை எப்படி, இவன் ஆண்டவருக்குள் உறுதியாய் இருக்கிறானா, ஆண்டவரை விட்டு போகிறானா? அவர் சுய பரிசோதனை செய்கிற ஒரு தேவன் முதலாவது ஆரம்பத்தில் ஒரு மனிதனை புடமிடுவார். ஊழியத்தில் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன், ஆனால் ஆரம்ப காலத்தில் அவ்வளவு கடினம், அவ்வளவு கஷ்டம். எத்தனை மதவாதிகளால் அடி வாங்கி இருக்கிறோம், எத்தனை மதவாதிகளால் போலீஸ் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்காக, இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக, இரட்சகருக்காக இதை தியாகத்தோடு சகித்து கொண்டு நின்றோம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதே இடத்துல தலை நிமிர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தலை நிமிர பண்ணி இருக்கிறார். ஒருவேளை
திண்டுக்கல்லே கோனூர் கிராமத்திலே சுவிசேஷம் அறிவித்து ஒரு மதவாதிகளால் அடிக்கப்பட்ட போது கன்னிவாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுவதும் இருந்து அந்த இடத்திலே அவன் நம்மளை கைதியாக்கினானே. ஆண்டவரை விட்டிருந்தால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அந்த இப்படி பல இடங்களிலே பாதிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவருக்காக நின்றோம் பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். இப்படி எத்தனையோ இடங்கள்ல பாதிக்கப்பட்டோம். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, புடமிடுகிற ஒரு தேவன் அந்த மனிதனிடத்தில் கேட்டேன், எப்படி பிரதர் இப்படி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சமாய் வேலை எடுத்தேன், பில்டிங் வேலை, சாதாரணமான வேலை, படிக்கலவர் பில்டிங் வேலை கொஞ்சமாய் எடுத்து இன்னைக்கு ஆட்களை வைத்து பெரிய அளவில் அந்த பில்டிங்கில் ஒரு பெரிய முதலாளியாய், ஒரு பெரிய வசதி படைத்தவராய், பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராய், பெரிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் அவரை இன்றைக்கு ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அந்த மனிதர் அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அவரை நேரடியாய் சந்தித்து அவரிடத்தில் நேரடியாய் நான் பேசின போதுதான் அவர் சொன்னார், ஆண்டவரை நம்புறேன் பிரதர், கர்த்தர் என்னை கைவிடல. நான் ஆரம்ப காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவானாய் உயர்த்தி இருக்கிறார். சாதாரணமான ஒரு மனிதன், அவர் படிப்பறிவில்லை, ஒன்றையும் கிடையாது. நான் வேலைக்கு எனக்கு வெல்டிங் வேலை மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த தேசத்தில் வந்து ஒரு முதலாளியாய் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு மேல பயப்பட்டு பயந்து ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். அவருக்கு உண்மையான காரியத்தை செய்ய வேண்டும். அவருக்கு நேர்மையாய் வாழ வேண்டும். அவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்க, ஆண்டவரை குறித்த பயமே இல்லை, கர்த்தரை குறித்த பயம் இல்லை. சபையில போனால் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். சொன்னால், ஐயா இது தேவனுடைய ஆலயம், இந்த நேரத்திலேயாவது போனை ஆஃப் பண்ணி வைத்து இந்த போன் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாமே என்னால் அவனுக்கு கோபம் இருக்கிறது, அவனுக்கு ஆத்திரம் இருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளவு இடத்துல இருந்து போன் வரும் தெரியுமா, நீ கேட்க யார் என்று நம்மிடத்தில் விதண்டாவாதம் பேசுகிறான், நம்மிடத்தில் சண்டை போடுகிறான். அந்த ஆராதனை நேரத்தில் கூட அவனுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இல்லை, அவனிடத்தில் ஒரு உண்மை இல்லை, அவனிடத்தில் ஒரு பரிசுத்தம் இல்லை, அவனிடத்தில் நேர்மை இல்லை. அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கூட உண்மை இல்லாத கிறிஸ்தவன் எப்படி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு வியாதிப்பட்டு போனான், படுக்கையில் போனான், ஒரு ஆபத்தில் போய்விட்டான். இவன் போன் பார்க்க முடியுமா? செல்போனை நோண்ட முடியுமா? ஆராதனை நேரத்தில் செல்போன் நோன்றியே, ஆண்டவருக்கு சுகம் தந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். தேவனுடைய பாதுகாப்பு இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி என்று மனிதனுக்குள்ள ஒரு பயம் இல்லை. கிறிஸ்தவனுக்கு இன்றைக்கு ஆண்டவரை குறித்த பயம் இல்லை. கண்ட நேரத்தில் ஆராதனைக்கு போவது, ஆராதனை முடிவதற்குள்ளே ஒழுக்கம் கெட்டவனாய் வருகிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு அவலட்சணத்தையும் ஒழுக்கத்தையும் கெடுக்கிறவர்கள் எத்தனையோ பேர் பெருகிவிட்டார்கள். ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கொண்டால் 8:30 மணிக்கு ஆராதனை என்றால் ஒரு 10 பேர் 20 பேர் கூட இல்லை. 8:45 9 9:30 10 மணிக்கு கூட 10:15 ஆராதனை முடிஞ்சிருது. 9:45 10 மணிக்கு வருகிறவர்களும் நம்ம திருச்சபையில் கூட இருக்கிறார்கள். பயமில்லை. ஏதோ கடமைக்காக ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகிறவர்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வரும் நாட்களில் மேன்மைப்படுத்த போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களை இந்த ஊழியத்தின் சார்பில் ஜெபிக்க வந்த உங்களை ஆண்டவருடைய வேலைக்காரனாய் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க குடும்பம் எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா?
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு தேவன். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, குடும்பத்தை, எங்கள் வேலையை, எங்கள் வருமானத்தை எல்லாவற்றையும், எங்களுக்கு விளைநிலங்கள், தோட்டங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை நெருங்குகிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கிற தேவன். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் பாதுகாப்பாய் இருக்கிற தேவன். நாங்கள் இந்த உலகத்தில் உங்களை நம்பி பாதுகாப்பாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள் வாழ தேவன் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.